வணக்கம். நான் டாக்டர் நந்தினி, கைனகாலஜிஸ்ட், மகப்பேறு மருத்துவர். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதாவது சர்விக்கல் கேன்சர், அதுக்கான வந்திருக்க வேக்சினை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வேக்சின் இப்போ திடீர்னு கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாக 9 to 14 year old கேர்ள்ஸுக்கு போட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் நம்ம பார்க்குற எல்லா கேன்சர்ஸ்லேயுமே ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரே கேன்சர் கர்ப்பப்பை வாய் கேன்சர், சர்விக்கல் கேன்சர். ஸோ கர்ப்பப்பைக்கும் கர்ப்பப்பை வாய்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஏன் இதை தனித்தனியாக சொல்கிறாங்க அப்படின்னா, கர்ப்பப்பைக்கும் கர்ப்பப்பை வாய்க்கும் உண்மையாகவே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு குழந்தையை தாங்கி பிடிச்சி நரிஷ் பண்ணுற வேலையை கர்ப்பப்பை பண்ணுதுன்னா, அந்த என்டையர் ப்ரெக்னென்சியில் அது வெளியே வராமல் நிற மாதம் வரைக்கும் அதை காப்பாற்றுறது கர்ப்பப்பை வாயோட வேலை. அதே சமயத்தில் டெலிவரி ஆகும்போது டக்குன்னு அந்த 6லேருந்து ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளே அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அந்த நிற மாதம் குழந்தைய வெளியே அலோவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் ஏற்படுறதுனால அந்த இடத்துல புண்ணு வர்றதுக்கான, கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ரெண்டாவது, இந்த கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வைரஸ் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ். இந்த வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக தான் இப்போ வேக்சின் வந்திருக்கு. இந்த வேக்சின் ரொம்ப நாளாக வந்திருக்கு, லேட்டஸ்ட்டாக டெவலப் பண்ணது கிடையாது. ரொம்ப ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய சேஃபான வேக்சின். ஸோ இந்த வேக்சின் யாரெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, 9 to 14 yearsல இருக்கக்கூடிய குழந்தைகள், பெண் குழந்தைங்களும் போட்டுக்கலாம், ஆண் குழந்தைங்களும் போட்டுக்கலாம். பெண் குழந்தைங்களுக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். அந்த வயசில் போடும்போது 2 டோஸ் 6 மாதம் இடைவெளியில் போட்டால் போதும். அவங்களுக்கு கர்ப்பப்பை வாய் கேன்சர் வர்றதுக்கான சான்சஸை கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது, 15 yearsக்கு மேலே இருக்கிற கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, 15 to 45 yearsல இருக்கிறவங்களும் இந்த வேக்சினை போட்டுக்கலாம். 3 டோஸாக போடுற மாதிரி இருக்கும். 3 months இன்டர்வெல்ல 3 டோஸாக போடுறதுனால அகெயின் இந்த இன்ஃபெக்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணலாம். பட் இதெல்லாம் தாண்டியும் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வேக்சின் மட்டும் போட்டால் பத்தாது, இன்னொரு ஸ்டெப் இருக்குது. அதுதான் ஸ்க்ரீனிங் ப்ரொசீஜர். பேப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை லிக்விட் பேஸ்டு சைட்டாலஜி, LBCன்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட்டு ஒன்ஸ் நம்ம 25 yearsக்கு மேலே செக்ஷுவலி ஆக்டிவாக இருக்கிற எல்லா லேடிஸும் 3 yearsக்கு ஒன்ஸ் பண்ணிக்க வேண்டிய டெஸ்ட். ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, வேக்சின் கொஞ்சம் லேட்டாக போட்டோம், இல்லை வேக்சின் போடலை, இவங்களுக்கு HPVன்ற வைரஸ் இன்ஃபெக்ஷன், கிருமி தொற்று இருந்ததுன்னா இந்த டெஸ்ட் மூலயமா அதை தெரிஞ்சுக்கலாம். இல்லை கேன்சரோட ஏர்லி ஸ்டேஜஸோ இல்லை கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கான்றதையும் இந்த டெஸ்ட் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே அதை சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் வரதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கக்கூடியது, ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது இந்த ஒரே கேன்சர், சர்விக்கல் கேன்சர் மட்டும்தான். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே இந்த வேக்சினை கட்டாயம் நம்ம குழந்தைங்களுக்கும் போடணும். 45 yearsக்குள்ளே இருக்கவங்க நம்மளும் போட்டுக்கணும். 45 yearsக்கு மேலே இருக்கவங்க, 65க்குள்ளே இருக்கிறவங்க வெறும் பேப்ஸ்மியர் டெஸ்ட்டை மட்டும் 3 years ஒன்ஸ் எடுத்துக்கலாம். பேப்ஸ்மியர்லேயே ஒரு அட்வான்ஸ்டு டெஸ்ட் இருக்குது, பேப்ஸ்மியர் ப்ளஸ் HPV கோ டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டெஸ்ட் எடுக்கும்போது 5 years ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக 45 to 65 வரைக்கும் பண்ண வேண்டியிருக்கும்.